வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே புறப்படப்பட்டு வருகின்றோம். என்று அடியனுடைய அனைத்து அன்பு இளைஞர் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 23/1/5127 நாள் 6/5/2026 புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக வெளியிட இருக்கின்றோம். இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால், இன்றைய தினம் அக்னி நட்சத்திரம் 3ஆம் நாள். இன்றைய தினம் அக்னி நட்சத்திரம் 3ஆம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் 4 முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் புதன்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் பராபவ வருஷம். பராபவ நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் 23/1/5127 நாள். ஆங்கில மாதம் தேதி மே மாதம் 6/5/2026. காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 5:57 அயனம் உத்தராயணி. ருது வசந்த ருது. மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே. சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்பிரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திதியானது சதுர்த்தி திதி. 1 நாழிகை 36 வினாடி. காலை 6:35 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. இன்றைய சாந்த திதியானது பஞ்சமி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பறவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மிகன்றர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவளிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜ்யமானக்காரர்களுக்கும், சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பராபவ தமிழ் வருஷம் வைசாக மாதம் வைகாசி மாதம் ரிஷப மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பஞ்சமி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பஞ்சமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், வேத தர்ம சாஸ்திரத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் தங்கள் பித்ருக்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாவை எப்படி எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ள விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறு தினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும். அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் தங்களது பித்ருக்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாவை செய்ய வேண்டும். ஆனால் ஒரு மாதத்தில் 2 அமாவாசை வறுமையானால் 2வது அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் அமாவாசையை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆக அந்த மாதம் அதிக மாதமாக கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த மாதத்தில் பித்ருக்களுக்கு செய்யக்கூடாது என்ற ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த விஷயமானது வெறும் பித்ருக்கர்மாவிற்கு மட்டும்தான் பொருந்துவே தவிர மற்ற அனைத்துக்கும் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாசத்தையும்
அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய வாசனமானது சௌமிய வாசகை, கிழமை புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது மூலா நட்சத்திரம். மூலம் நட்சத்திரம் 21 நாழிகை 28 வினாடி, பிற்பகல் 2:32 வரை. அதன் பிறகு பூர்வாஷாடா நட்சத்திரம். பூராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிவிட்டது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும் சித்திரை மாதத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக அன்று நான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பிற்பகல் 2:32 வரை மரண யோகம். அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய விசேஷம் அக்னி நட்சத்திர தோஷம் 3ஆம் நாள், வேறொன்றும் இல்லை. இன்றைய ராகுகாலமானது காலை 11:57 முதல் பிற்பகல் 1:27 வரை. யமகண்டமானது காலை 7:27 முதல் 8:57 வரை. குளிகை காலமானது காலை 8:57 முதல் 10:27 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான் முழுவதும் அக்னி நட்சத்திரம் 3ஆம் நாளாக இருப்பதால் காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். இன்றைய சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த என்பவர்களுக்கு காலை 7:85 முதல் பிற்பகல் 2:32 வரை சந்திராஷ்டமம். ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பிற்பகல் 2:32 முதல் இரவு 9:06 வரை சந்திராஷ்டமம். ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு இரவு 9:06 முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை 3:40 வரை சந்திராஷ்டமம். ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை 3:40 சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகின்றது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.